இந்த நாளுக்கான அனுதின தியானத்தின் தலைப்பு அனாயிண்டிங் அபைட்ஸ். அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. நமக்குள்ளாய் அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. வசனம் 1 யோவான் 2:27 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இங்கே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தல். என்றால் தேவன் நம்மை அபிஷேகித்த அந்த வல்லமையின்படியாய் நாம் திருமுழுக்கிலே, வேதவசனத்திலே, பரிசுத்தாவியிலே நாம் நிலைத்திருக்க போதிக்கப்பட்ட வசனங்கள் அந்த அபிஷேகத்தை நமக்கு போதிக்கிறது மட்டுமல்ல, அந்த சத்தியமாய் இருக்கிற அந்த வார்த்தைகள் நிஜமாயும் அது உறுதிப்படுத்துகிறதாயும் நமக்குள்ளாய் சொன்ன வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருக்க ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினாலே நாம் எப்பொழுதும் நிறுத்தி அவரிலே நாம் எப்பொழுதும் வளரத்தக்கதாக அந்த அபிஷேகம் நமக்குள்ளாய் தங்கி இருக்க, அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியானவரை நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.